ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போலே நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். ஈரான் மேலே இந்த வீக்கெண்டில் மிகப்பெரிய தாக்குதலாக அமெரிக்கா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பயந்தோம். ஆனால் எந்த விதமான தாக்குதலையுமே அமெரிக்கா பண்ணலை. இதுக்கு காரணம் பிரசிடென்ட் ட்ரம்ப்பே இந்த தாக்குதலை நிறுத்த சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காரு. அது எதனாலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசி முடிச்சிடுவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது, அதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் 8 கம்பெனிஸோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. அதன் காரணமாக அந்த கம்பெனிஸில் நாளைக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் அடுத்த வாரம், அதாவது இந்த வாரம் வரக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் டேட்டாஸ் அண்ட் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு ப்ரைஸஸ் எப்படி இம்பாக்ட் ஆகுன்றதை பற்றி பார்த்துருவோம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்னு வந்தோம்னா, ஃப்ரைடே நைட்டு, அதாவது ஈவினிங்கில் ஒரு அப்டேட் வருது. அமெரிக்கன் மிலிட்ரி என்ன சொல்கிறாங்க, எங்களோட பிளாக்கேடை கடந்து ஈரானோட ஒரு ஆயில் டேங்கர் போக முயற்சி பண்ணது, நாங்கள் தாக்குதல் பண்ணி அதை அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்தோடனே ஈரான் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் பண்ணுறாங்க, நாங்கள் பஹ்ரைன் மேலே அட்டாக்ஸை லான்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. போச்சுடா, வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதன் காரணமாக தான் வெள்ளிக்கிழமை ஈவினிங் அமெரிக்கன் மார்க்கெட் முடியும் போது, நைட் அமெரிக்கன் மார்க்கெட் முடியும் போது க்ரூட் ஆயிலோட விலை ஏறி முடியுது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 60 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு முடியுது. ஆனால் சர்ப்ரைசிங்காக எந்த விதமான தாக்குதலும் அதுக்கப்புறம் நடக்கலை. காரணம் என்னென்னா, தொடர்ந்து 13 நாளாக அமெரிக்கா ஈரான் மேலே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆயில் டேங்கர், அந்த சவுதி அரேபியா, இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஆயில் டேங்கரெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தவங்க 13 நாள் கழித்து 14வது நாள் அட்டாக் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. அண்ட் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் அவங்க அப்பா மாதிரி கிடையாது, இவர் அணு ஆயுதத்தை கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று காலையில், அதாவது எந்த விதமான அட்டாக் சனிக்கிழமை விடியற் காலையில் நடக்காததுக்கப்புறம் நேற்று காலையில் ஒரு 10-11 மணிக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வருது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் கிட்டையும் பேசிட்டேன், சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் கிட்டையும் பேசிட்டேன். 2 பேருமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, ஈரானுக்கு நாங்கள் எந்த விதமான ஆயுதங்களையும் கொடுத்து உதவ மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 2 பேருமே நம்புகிறேன். ஒருவேளை அவங்களோட வார்த்தையை காப்பாற்றலைன்னா நான் அவங்க மேலே மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. காரணம், நேற்று ஈவினிங் உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, காஸ்பியன் சீல ரஷ்யாவோட ஒரு மிலிட்ரி வெசல் போயிருக்கு, அந்த மிலிட்ரி வெசல் கூட ஒரு மிலிட்ரி கார்கோவும் போயிருக்கு, அந்த 2த்தையும் நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் குறிப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கு ரஷ்யா ஆயுதங்களை அனுப்புறது காஸ்பியன் சி மூலியமானு சொல்கிறாங்க. இந்த காஸ்பியன் சி எங்கே இருக்குன்னா, கரெக்டாக நடுவில் மாட்டிகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு ஏரி மாதிரி. ஆனால் இது மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அண்ட் இதனோட எல்லைகள் பார்த்தோம்னா, ஈரான் இங்கே இருக்குது, காஸ்பியன் சி இங்கே இருக்குது, அந்த பக்கம் எல்லையில் ரஷ்யா இருக்குது, இந்த பக்கம் சைடில் உக்ரைன் இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, உக்ரைன்லேருந்து இந்த காஸ்பியன் சீயில் போன ஒரு கப்பல் அடிச்சிட்டதா சொல்கிறாங்க. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த இமேஜை நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க போய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது மறுபடியும் நமக்கு ஒரு பேனிக் வருது. ஓகே, மறுபடியும் ஈரானுக்கு ரஷ்யா ஆயுதங்கள் அனுப்புகிறாங்க, ஸோ அட்டாக்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு விடியற் காலையில் எந்த விதமான அட்டாக்ஸும் நடக்கலை. ஈவன் அமெரிக்கன் மிலிட்ரியிலேருந்து என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லா பிளான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், ஆனால் லாஸ்ட் மினிட்ல பிரசிடென்ட் ட்ரம்ப் அட்டாக்கை நிறுத்திட்டாரு, அதுக்கான ஆர்டர்ஸ் அவர் இஷ்யூ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் இருக்கும்போது உக்ரைன் பண்ண தாக்குதலாக என்னன்னு தெரியல, ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பிளாக் சி இருக்குது, அந்த பிளாக் சீயில் இந்திய கப்பல் போயிருக்கு, அந்த கப்பல் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. அதில் 10 பேர் மொத்தமாக வேலை செய்கிறவங்க, அதில் 4 பேர் இந்தியர்கள், அதில் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் நம்மளோட சீஃபேரர்ஸ் உலகத்தில் எத்தனை இடத்துல வேலை செய்கிறாங்கன்றதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலையில் மிகப்பெரிய அளவுக்கு அட்டாக் நடக்கலை. சரி, அமெரிக்க செய்தி ஊடகங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆக்சிஸோட ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கும் ஓமனுக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல் போக்குவரத்து எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் சில செய்தி ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எம்ஓயு இருக்கு இல்லையா, இஸ்லாமாபாத் அக்கார்ட்ஸ், அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, அதை மறுபடியும் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸும் டிப்ளமேட்டிக் சேனல்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில செய்திகள் பரவிட்டு இருக்கு. அண்ட் நியூயார்க் போஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை ஈரானுக்குள்ளார அனுப்பி அந்த என்ரிச்டு யூனியத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா போய் எடுக்கிறதானே இந்த மாதிரி நியூஸ் சேனலில் வர அளவுக்கு விட்டு வச்சிருக்க மாட்டாங்க தகவலை.
இது வந்து மார்ச் மாதத்துலேயே இந்த ஒரு தகவல் தான். ஆனால் அப்படி பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி போயிட்டு எடுத்துகிட்டு வர முடியாது. குறைஞ்சது ஒரு வாரத்துலேருந்து 10 நாளாச்சும் அங்கே யூஎஸ் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் அதை எடுத்துகிட்டு வெளியே வர முடியும். அந்த மாதிரி இடத்துல தான் ஈரான் வந்து அவங்களோட என்ரிச்டு இடத்தை வச்சுருக்காங்க. போன வாரம் கூட பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், பிக்காக்ஸ் மலைத்தொடர்களில் 100 மீட்டர் ஆழத்தில் ஒரு டனல் உருவாக்கி அதில் வந்து என்ரிச்டு எடுத்து வச்சுருக்காங்க. நாங்கள் மொத்தமாக அந்த மலை மேலேயே வந்து குண்டுகளை போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னார். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போய் அதை எடுத்துகிட்டு வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நியூயார்க் போஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தாக்குதலை நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம், அமெரிக்கா கிட்ட மிசைல்ஸ் இல்லை. ஒருவேளை இது ஒரு ஃபுல் ஸ்கேல் வாராக மாறுச்சுன்னா அப்போ வந்து ஈரானை வந்து சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்கு சாதகமான நியூஸ் போல இருக்குது. அண்ட் சிஎன்என்லேருந்து என்ன செய்தி வருதுன்னா, பென்டகன் சோர்ஸ்லேருந்து வந்த ஒரு விஷயம் என்னென்னா, சோர்ஸ் கிட்டேருந்து வந்த ஒரு செய்தி என்னென்னா, இப்போதைக்கு வந்து ஈரானோட எந்த விதமான மிலிட்ரி எஸ்கலேஷன் ஈடுபட வேணாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடக்க போகுது. அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மீட்டிங் நடக்க போகுது. அந்த நேரத்தில் க்ரூட் ஆயிலோட விலை $100 மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது அமெரிக்கா மக்களை தான் பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கோல்டு ப்ரைஸஸ் பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அங்கே அமெரிக்க மக்களை பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஆல்ரெடி லோன் வாங்கி வச்சிருக்கவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா வட்டி அதிகமாக கட்டணும். இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆட்சி மேலே ஒரு விரக்தி வரலாம். ஸோ அதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து யூஎஸ் மிட்டம் எலெக்ஷன்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த நவம்பர் மாதம் மிட்டம் எலெக்ஷன் முடிகிற வரைமாச்சு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற விடாமல் சமாளிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியா ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹதைதா போர்ட் அப்படின்ற ஒரு துறைமுகத்தை வந்து அடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஏமனோட ஹவுதீஸ் வந்து பதில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க சனிக்கிழமை. சவுதி அரேபியாவோட ஆயில் ஃபீல்ட்ஸில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ட்ரோன் தாக்குதலும் மிசைல் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதனால் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லட்சம் மில்லியன் பேரல்ஸ் உற்பத்தி ஆகக்கூடிய அளவுக்கு க்ரூட் ஆயில் உற்பத்தி வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல்ஸ் வந்து இனிமேல் கம்மியாக தான் க்ரூட் ஆயில் உற்பத்தி பண்ண முடியும் சவுதி அரேபியாவில். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே பார்த்துக்கணும் என்னன்னா, ஈரான் கிட்டேருந்து ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸையும் மிசைல்ஸையும் வந்து ஹவுதீஸ்க்கு வந்து அனுப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் கூட வந்து என்ன நினச்சேன்னா, இந்த வீக்கெண்டில் வந்து ஹவுதீஸை போட்டு அடின்னு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் அதே தான் சொல்லியிருந்தார், ஈரான் ஹவுதீஸ் 2 பேருமே நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் எந்த விதமான அட்டாக்கும் நடக்காத காரணத்தினால இப்போ வீக்கெண்ட் அன்அஃபிஷியல் மார்க்கெட்ஸில் வந்து க்ரூட் ஆயிலோட விலை பயங்கரமாக விழுந்திருக்கு. ஒரு 3-4% அளவுக்கு டவுனில் காமிக்குது. அது அன்அஃபிஷியல் தான். அண்ட் ஓவர் நைட்டில் வந்து மறுபடியும் ஏதாவது கலாட்டா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை எந்த விதமான எஸ்கலேஷன் நடக்கலைன்னா நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் இந்தியாவுக்கு சாதகமாகவும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை வந்து செகண்ட் செக்மெண்ட்டில் பார்த்துடலாம். அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த ஹவுதீஸ் வந்து சைனாவோட டேங்கர் கப்பலையும் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்தி ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைமையாச்சும் இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க. இந்த இராணுவ தலைமையும் இந்த போராளி குழுக்களும் வந்து யார் கண்ணில் பட்டவனே அடிக்கிறானுங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அணு ஆயுதம் போயிடுச்சுன்னா நாலு பேனை எங்களுக்கு தெரியாமல் ஹவுதீஸ் போட்டாங்க, எங்களுக்கு தெரியாமல் ஐஆர்ஜிசி போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அது ஒரு பயத்தையும் நம்மளுக்கு உருவாக்குது. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே வந்து ஒரு அப்டேட் என்னன்னா, ரெட்சியில் இன்னொரு ஆயில் டேங்கர் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் ஈரானும் ஒரு விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கன்னி வெடியில் மாட்டி ஒரு ஆயில் டேங்கர் வந்து வெடி விபத்துக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 2 விஷயத்தினால ஒருவேளை இன்றைக்கி நைட் ஏதாவது சண்டை போடுவாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது நிலைமை. அண்ட் உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. என்னென்னா, நார்த் கொரியன் வீரர்கள் 30,000 பேரை வந்து ரஷ்யா வந்து களமிறக்க போகிறதா வந்து செய்திகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் புட்டின் அதே மாதிரி புட்டின்ன்ற பாருங்க நெத்தன்யாவும் அதே மாதிரி ஜெலன்ஸ்கி 2 பேருமே வந்து அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் போய் பிரசிடென்ட் ட்ரம்ப்பை வந்து சந்திக்க போகிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஒரே தடவை 2 கூட்டாளிகளை பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சந்திக்க போகிறாரு. அண்ட் ஆஸ் ஆஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட கம்மியாக தான் இருக்குது வீக்கெண்ட் மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு இதே நிலம தோணுச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு கேப் அப்பில் நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 100-150 பாயிண்டாச்சும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஈவன் வெள்ளிக்கிழமை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்டாகுலர் ரேலி மத்தியானத்துக்கு மேலே. அண்ட் ஒரு வேளை இந்த மாதிரி அட்டாக் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருக்காவது இன்சைடர்ஸுக்கு தெரிஞ்சதா என்னமோ தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இன்டர்நெட்டில் பாட் இருக்குல்ல, அந்த பாட்டோட டிராஃபிக்கு ஹியூமன் இன்டர்நெட் டிராஃபிக்கை விட சர்பாஸ் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் உண்மை கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக கூட ஒரு ஐப்பை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது அதிகமான லைக் இருக்கிற மாதிரியோ, அதிகமான வந்து கமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியோ, அதிகமான ரீட்வீட் பண்ண மாதிரியோ இந்த மாதிரி காட்ட முடியும். ஸோ சோஷியல் மீடியாவில் பார்க்குறத பிளைண்டாக நம்பாதீங்க.
உண்மை என்னன்றது களத்தில் வேறு மாதிரி இருக்கும். அதையும் வந்து நீங்கள் நம்பணும். அதாவது சோஷியல் மீடியாவில் பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு காமிச்சு நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளையும் வந்து அதுக்கு ஆதரவாக வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய உலக அரசியலோட நிலைமை. ஸோ ஆஸ் ஆஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கலாக நம்மளோட மார்க்கெட்டுக்கு நாளைக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவும் இல்லை, ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றி வந்தோம்னா, சனிக்கிழமை இந்த டெல்லியில் நடந்த அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொடெஸ்ட் வந்து முடிச்சுட்டாங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. காரணம் வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒருவேளை இது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்தாலோ இல்லைனா எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்தாலோ மிகப்பெரிய அளவுக்கு நம்மளோட பொருளாதாரம் பாதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு அன்சர்டனிட்டி இருக்க தான் செஞ்சுருக்கும். ஸோ சடனாக வந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளார தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணுறாரு. சிஜேபி வந்து எங்களுக்கு இன்னும் 2 கோரிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த 2 கோரிக்கையை சொன்னாலும் கூட இல்லை இப்போதைக்கு வந்து நாங்கள் போராட்டத்தை முடிச்சுக்கிறோம், 30 நாள் கழிச்சு பேசிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வைலன்ஸில் ஈடுபடல, எங்களோட கட்சிக்காரங்க வந்து வைலன்ஸில் ஈடுபடல, வைலன்ஸில் ஈடுபட்டவங்களுக்கு எங்கள் கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நாங்கள் அமைதியாக போராடினவங்க மேலே எந்த எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு சொல்லிட்டு அழகாக வந்து பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அதே மாதிரி 2வது விஷயம் என்னென்னா, ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் நான் யூஎஸ்க்கு போயிருந்தேன் உழவர் சந்தைக்கு. அங்கே ஏகப்பட்ட காய்கறிகளோட விலை வந்து அதிகரிச்சிருக்கு. நம்ம ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம், கவர்மெண்ட் வந்து வெங்காயத்தோட கையிருப்பை வந்து அதிகப்படுத்துங்க, ஸ்டோரேஜ் அதிகப்படுத்துங்க, அதனால் வந்து வெங்காயத்தோட விலை அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பேசியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி வந்து வெங்காயத்தோட விலை வந்து 35 ரூபாய்க்கு போயிடுச்சு, சின்ன வெங்காயத்தோட விலை வந்து 60 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு அலாமிங்கான சுச்சுவேஷன். காரணம் என்னென்னா, என்னதான் க்ரூட் ஆயிலோட விலை அதிகமானாலும் நம்மளோட சிபி இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருந்தது. காரணம் வந்து ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அந்தளவுக்கு அதிகமாகலை. ஆனால் இந்த முறை வந்து பருவமழையும் பொய்த்து போகிறதுனால ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனும் அதிகமாகுது. இது அகைன் பொருளாதாரத்தினால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை போடும். அண்ட் இதன் காரணமாக வந்து சாதாரண நம்மள மாதிரி மக்களோட செலவு வந்து அதிகமாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படுறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மானிட்டரி சிஸ்டத்தில் ஒரு ப்ரெஷர் வந்து உண்டாகும். அது ஸ்டாக் மார்க்கெட்லேயும் கோல்டு ப்ரைஸஸ்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அந்த ஃப்ளிப் சைட் பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா நம்மளோட இஎஸ்டிஐஆர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். சதம் நிச்சயம்ன்றது கொஞ்சம் நாளைக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டாங்கன்னா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அசோசாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்தியா யூகே ட்ரேட் டீல் காரணமாக கிட்டத்தட்ட $115 பில்லியன் அளவுக்கு பவர் ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த உதிரி பாகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி ஓரியன்டாக இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள், அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் வந்து 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் ஆந்திர பிரதேஷில் நேற்று ஒரே நாளில் 10 பேருக்கு வந்து COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆஃப்னா வந்து பார்த்தோம்னா 49 பேருக்கு வந்து COVID-19 இருக்குது. இது ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனை கண்டிப்பாக உருவாக்குது. ஆனால் லாக்டவுன் மாதிரி வருமானது ஒரு கேள்விக்குறி தான். அதிகபட்சம் வந்து மாஸ்க்கை போட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், அமெரிக்கா வந்து செக்ஷன் 301 பயன்படுத்தி நம்ம மேலே வந்து 10% டேரிஃப் போட்டிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ்ட் லேபர் செக்ஷனை பயன்படுத்தி ஜூலை 24ஆம் தேதியோட அந்த செக்ஷன் 122 வந்து முடிஞ்சதுனால இப்போ வந்து 301 போட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் 45% எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இந்த டேரிஃப் வந்து வராது, 0 டேரிஃப் தான் இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இது நம்மளோட எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியாவோட அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல்லோட பேட்டரி டிமாண்ட் வந்து 39% சிஏஜிஆர் வரையும், அதாவது 2030 வரையும் அடுத்த 4 வருஷத்துக்கு 39% சிஏஜிஆரில் வந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 700 ஜிகாவாட் அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு பேட்டரியிலே தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடியது. ஸோ இது பேட்டரி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். அண்ட் அடுத்து 3வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு பார்த்தோம்னா, என்பிசிசி இந்தியாவுக்கு 108,85,00,000 ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் கிடச்சிருக்கு. இது யார்கிட்ட இருந்துன்னா ஒடிசா கவர்மெண்ட்டோட ஹார்டிகல்ச்சர் போர்ட்ஸ் கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து என்பிசிசி இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் மாருதி சுசுகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ பிரெசா டர்போ அப்படின்ற ஒரு வண்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட விலை வந்து 7,39,000 ரூபாய். இது வந்து டேக்ஸு, ரோட் டேக்ஸ் அது இதில் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த வண்டி வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் அடுத்து மாருதி சுசுகி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2027 நிதியாண்டில் நாங்கள் 30% அளவுக்கு சிஎன்ஜி வெஹிக்கல்ஸ் வந்து அதிக அளவுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 9 லட்சம் அளவுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ரி வரும்போது நாளைக்கு அது ஷேர் ப்ரைஸ் எப்படி இம்பாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அடுத்து டான்ஃபேக் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட Q1 நம்பர்ஸ் பார்த்தோம்னா 16,80,00,000 ரூபாய்க்கு ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் பேசிஸில் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினில் கிட்டத்தட்ட 1.25% அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து பார்க்க முடியுது. அண்ட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் மார்ஜின் ப்ரெஷர் காரணமாக லாபம் வந்து குறைஞ்சிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் அடுத்து ஓரியன்ட் டெக்னாலஜிஸ், இவங்களுக்கு வந்து 76 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் வந்து நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த யூபிஐ இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. என்னன்னா சர்வர்ஸை சப்ளை பண்ண சொல்லி இது ஓரியன்ட் டெக்னாலஜிஸ்க்கு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் டூட்லா டெய்ரி இவங்களோட Q1 நம்பர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்த்த எல்லா பால் கம்பெனியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆட்சனாக இருக்கட்டும், ஹெரிட்டேஜாக இருக்கட்டும், டூட்லா டெய்ரியாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துலேயுமே வந்து மார்ஜின் ப்ரெஷராக நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது ஒன்று, இந்த பெட்ரோல் விலை ஏற்றுனதுனால மார்ஜின் ப்ரெஷரா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கிட்டேருந்து பால் கொள்முதல் விலை அதிகமானதுனால மார்ஜின் ப்ரெஷரா, என்ன ஏதுன்னு தெரியல. இல்லைனா இந்த எல்னுனால லாஸஸ் ஏதாவது அதிகமாச்சா, அதாவது ஸ்டோரேஜ் பண்ணும்போது பால் லாஸ் ஆகுது, அந்த கெட்டு போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியல. ஆனால் எல்லா பால் கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் ப்ரெஷர் பார்க்க முடிஞ்சது. அதனால தான் ஆட்சன் கூட ரீசெண்டாக வந்து பால் விலை ஏற்றுனாங்க. 1 லிட்டர் பேக்கெட்டுக்கு வந்து 2 ரூபாய் என்னமோ ஏற்றுனாங்க, 3 ரூபாய் ஏற்றுனாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் 1/2 லிட்டர் பேக்கெட்டுக்கு 2 ரூபாய் ஏற்றுனாங்க, 1/4 லிட்டர் பேக்கெட்டுக்கு 1 ரூபாய் ஏற்றுனாங்க. ஸோ லிட்டருக்கு 4 ரூபாய் ஏற்றுனாங்க. ஸோ இந்த மாதிரி ஆமாம் 3, 2, 2 அதுக்கப்புறம் 1 அந்த மாதிரி ஏற்றுனாங்க. ஸோ 1/2 லிட்டராக வாங்கினா 4 ரூபாய் லிட்டருக்கு அதிகம், 1/4 லிட்டராக வாங்கினாலும் 4 ரூபாய் அதிகம், 1 லிட்டராக வாங்கினா 3 ரூபாய் அதிகம், அந்த மாதிரி ஏற்றுனாங்க. ஸோ இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜின் ப்ரெஷர் பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா, போன வருஷம் இதே குவார்ட்டரில் 63 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 41 கோடி ரூபாய் அளவுக்கு தான் லாபம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30% அளவுக்கு, 35% அளவுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஆனால் அட் த சேம் டைம் வந்து சேல்ஸ் வந்து 20% அதிகமாக இருக்குது. அண்ட் மார்ஜின் வந்து 8%லேருந்து 5.5%, 2.5% அளவுக்கு மார்ஜின் வந்து ஒரு டிப் காணப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு சிப் ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னக்கூடிய ஒரு ஃபார்மை வந்து வாங்கியிருக்காங்க, 2% ஈக்விட்டி வாங்கியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஆனால் ரிசல்ட் நல்லா இருந்ததுனால நாளைக்கு ஷேர் ப்ரைஸ் அடி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அவங்களோட Q1 நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. Q1 நம்பர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே தான் வந்திருக்கு. இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 5.9% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அசட் குவாலிட்டி லைட்டாக வந்து டிட்டோரேட் ஆயிருக்கு. நெட் என்பி வந்து 0.74லேருந்து 0.76லேருந்து வந்திருக்கு. அண்ட் கிராஸ் என்பி வந்து 2.03லேருந்து 2.10க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி கொஞ்சம் டிட்டோரியேட் ஆயிருக்கு. அண்ட் அதே சமயம் ப்ராஃபிட் வந்து 580 கோடி பண்ணவங்க போன வருஷத்துக்கு இதோட இதோ குவார்ட்டரில். அண்ட் இந்த வருஷம் வந்து 796 கோடி பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் ப்ரொவிஷன்ஸ் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த கம்பெனி எப்படி ரியாக்ட் பண்ணுறது ஒரு சஸ்பென்ஸாக தான் நம்மளுக்கு இருக்க போகுது. அண்ட் அடுத்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. இன்னொன்று, நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கேன், அது வந்து ஒரு டிஸ்க்ளோஷர். ப்ராஃபிட் வந்து 460 கோடியிலேருந்து 1074 கோடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, 0.48லேருந்து 0.44 வந்திருக்கு. ஈவன் கிராஸ் என்பி வந்து பார்த்தீங்கன்னா 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயம். அண்ட் காசா ரேஷியோ 50.8% இருக்குது. இது வந்து நம்ம பாசிட்டிவாக அந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னா அவசியம் இல்லை. ஏன்னா IDFC பேங்க் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தோம்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட டெபாசிட் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய மாற்றம் ஒன்றும் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினில் கான்ட்ரிபியூட் பண்ணாது. அண்ட் அப்படி இருந்தாலும் கூட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 5.96 வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 21% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதே சமயம் ப்ரொவிஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த ப்ராஃபிட்டை பார்த்து சந்தோஷப்பட போதா, இல்லை காசா டெபாசிட்டை பார்த்து சந்தோஷப்பட போதா, இல்லை நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பார்த்து சந்தோஷப்பட போதான்னு தெரியல, இல்லைனா ப்ரொவிஷன்ஸை பார்த்து பயப்பட போதான்னு தெரியல. இதுவும் நமக்கு ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். ஸோ இன்ஃபோசிஸ்க்கு ஒரு நெகட்டிவான விஷயம் வந்திருக்கு. என்னென்னா, ஃப்ரான்ஸில் இவங்களோட ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் போல இருக்குது. அங்கே ஓவர் டைம் பார்க்குறதுக்கு சில ரெக்கார்டிங், அதாவது இந்த அளவுக்கு ஓவர் டைம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு லோட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் அந்த சிஸ்டம் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய லேபர் லாஸ்க்கு கம்பைல் பண்ணலை, கம்ப்ளைண்ட்ஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த லேபர் லாஸ் படி இந்த சிஸ்டம் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 1,75,000 யூரோஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இது இந்திய ரூபாய் பார்த்தோம்னா 1.25 கோடி ரூபாய் பக்கத்தில் வருது. ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ்க்கு ஒரு மைல்டு நெகட்டிவான விஷயம் தான். நாளைக்கு அடிக்க போகிறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து வீக்கெண்டாக வந்த அப்டேட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 8 கம்பெனிஸோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் அடுத்து இந்த வாரம் வரக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் இவெண்ட்ஸை லாஸ்ட் செக்மெண்ட்டில் பார்த்து நம்ம வந்து கடையை மூடிடுவோம். அண்ட் இந்த வாரம் திங்கக்கிழமை, நாளைக்கு வந்து எந்த விதமான அப்டேட்ஸும் வரப்போகிறது கிடையாது. எக்கனாமிக் ஈவெண்ட்ஸும் டேட்டாவும் இல்லை. அண்ட் செவ்வாய்க்கிழமை வந்து ஜப்பானோட CPI இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் நம்மளுடைய இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா ஜூன் மாதத்துக்கான டேட்டா இயர் ஆன் இயர் பேசிஸில் வரப்போகுது. அண்ட் யூஎஸோட ADP எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் வீக்லி டேட்டா வரப்போகுது. அதாவது ப்ரைவேட் ஜாப்ஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்ற டேட்டா இது. ஸோ இது வரப்போகுது. அண்ட் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போலேயே அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல டேட்டா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதை தொடர்ந்து ஃபெடரல் ரிசர்வோட FOMC மீட்டிங், அதை தொடர்ந்து இவர் கெவின் வாஷ் வந்து பேச போகிறார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அது எல்லாமே வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து புதன்கிழமை நடக்க போகுது. வியாழக்கிழமை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அறிவிக்க போகிறாங்க. அண்ட்
அன்னைக்கு வியாழக்கிழமை ஈவினிங் வந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா வந்து அமெரிக்காவோட வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வரதுனால எந்த அளவுக்கு மார்க்கெட் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் புதன்கிழமை வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனாங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் விழும், ஷேர் மார்க்கெட் விழும். ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மேபி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றக்கூடாதுன்றதுக்கு தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரான்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா சைனாவோட பிஎம்ஐ டேட்டா வரப்போகுது ஜூலை மாதத்துக்கானது. அண்ட் வெள்ளிக்கிழமை பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா வரப்போகுது. ஸோ இது வந்து நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துடும். லாஸ்ட் ஒரு 2 மீட்டிங்கில் வந்து ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிருக்காங்க. இன்னொன்று ஜப்பானோட கரன்சி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து என்கேரி ட்ரேடுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆபத்து உண்டாக்கும். அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்கு சந்தைகளும் அஃபெக்ட் பண்ணும்போது அதோட ரிப்பிள் எஃபெக்டாக வந்து நம்மளோட மார்க்கெட்டில் பார்க்க முடியும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேங்க்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சொல்ல போகிறாங்க. ஒன்று அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ், 2வது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 3வது பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த 3 டேட்டாவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஜாப்லெஸ் கிளைம் டேட்டாவும் அந்த ஏடிபி டேட்டா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய டேட்டாவும் ரொம்ப முக்கியம். அண்ட் யூஎஸ் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ இதை பொறுத்து நீங்கள் ட்ரேடிங்கோ இன்வெஸ்டிங்கோ பண்ணுங்கள். ஓவர் நைட் பொசிஷனை இந்த வாரம் கேரி பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கான நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.